வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத்தனை வருஷமா நாம சொல்லி கேட்காதவன் இனிமையா நம்ம சொல்லி கேட்க போறான். அவன் போக்கிலேயே விடு. நாம சொல்லி தெரிஞ்சதுக்கு அவன் ஒண்ணு சின்ன குழந்தை இல்லம்மா. அவனுக்கா என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுக்கட்டான். எவ்வளவு நாளுங்க? இன்னும் எவ்வளவு நாள் அவன் ஒரு முடிவு எடுப்பான், அவன் புரிஞ்சுப்பான்னு நாம காத்துக்கிட்டு இருக்கணும்? இப்படி அவன் வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு ஒரு பெத்த தாயா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. பொண்டாட்டி புள்ளன்னு குடும்பத்தோட வாழ வேண்டிய வயசுல இப்படி அவன் ஒண்டி கட்டையா இருக்கிறானேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. கவின் சின்ன பையன், அவனுக்கு தாய் பாசம் வேணும், அம்மாவோட அரவணைப்பு அவனுக்கு வேணும். விக்ரமுக்கு பொண்டாட்டி வேணான்னு அவன் வேணா நினைக்கலாம், ஆனா கவினுக்கு ஒரு அம்மா வேணும்ல. அவன் ஏன் அதை நினைக்க மாட்டேங்கிறான்? அம்மா அப்பா பாட்டின்னு எல்லாரும் இப்ப குடும்பமா விக்ரமுக்கும் கவினுக்கும் நாம இருக்கோம். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த உறவெல்லாம் நிலைக்கும்? நாளைக்கு நமக்கு பின்னால விக்ரமுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்க வேண்டாமா? விக்ரமுக்கு கவின், கவினுக்கு விக்ரம்னு ரெண்டு பேரு மட்டும் எப்படிங்க வாழ முடியும்? இதெல்லாம் சொன்னா அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? உன் வேதனை எனக்கு புரியுதுமா. நானும் இதை பத்தி யோசிக்காத நாள் இல்ல. ஆனா விக்ரம் மனசை நம்மளால மாத்த முடியல. பட்ட ரணத்துக்கு மருந்து போட அவன் விரும்பல. அந்த காயத்தோடையே காலம் முழுக்க தனக்குத்தானே தண்டனை கொடுத்துட்டு வாழணும்னு முடிவெடுத்துட்டான் போல இருக்கு. அவன் எண்ணத்தை எப்படியாவது மாத்தி அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சின்ன குழந்தையா இருந்தா மிரட்டியோ அடிச்சோ சொல்லியோ புரிய வைக்கலாம். தோளுக்கு மேல வளர்ந்துட்டான், அவனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? அதனால அப்படியே விட்டுட முடியுமாங்க? அதுக்காக அப்படியே விட்டுடணும்னு சொல்லலாமா? அவனுக்காக மனசு மாறுற வரைக்கும் நாம கொஞ்சம் காத்திருந்துதான் ஆகணும். வேற வழி இல்லையே. தெய்வான, என் மனசுல ஒன்று தோணுது. வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கத்தான் அவனுக்கு இஷ்டமில்லைன்னு நினைக்கிறேன். அதனால நாம ஏன் விஜயலட்சுமியை தேடக்கூடாது? நாம விக்ரமையும் விஜயலட்சுமியும் சமாதானப்படுத்தி ஏன் நாம ஒண்ணு சேர்த்து வைக்க கூடாதுன்னு கேட்கிறேன். என்னங்க பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? அவளை கூட்டிட்டு வந்துதான் என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை அவனுக்கு தேவையே கிடையாது. என் பிள்ளையோட வாழ்க்கை நாசமானதுக்கு காரணமே அவதான். அந்த விஜயலட்சுமி மட்டும்தான் காரணம். அவ கூட வாழ்றதுக்கு இவன் தனியாவே இருந்துட்டு போகட்டும்னு நான் விட்டுருவேன். அவ எக்காரணத்தை கொண்டும் என் புள்ள வாழ்க்கையில வரவே கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். சூப்பரா போச்சு. அங்க பாரு, அம்மா உனக்காக ஸ்வீட் வாங்கி வந்திருக்கேன். இரு காமிக்கிறேன். ஐ ஸ்வீட். எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே சாப்பிடுவேன். ஐ காஜு கட்லி பிடிக்குமா? எப்படி இருக்கு? ஐ ஸ்வீட் சூப்பரா இருக்குமா? சாப்பிடு. விஜய். பிரியா உள்ள வா. விஜய், இப்பதான் வீட்டுக்கு வந்தியா? ஆமா பிரியா. ஒர்க்கிங் பிளேஸ்லாம் செட் ஆயிடுச்சா? ஓகே தான் பிரியா. எல்லாருமே நல்ல ஆட்களா தான் இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி சொல்லு, நீ உள்ள போய் சாப்பிடு. இந்த பாக்ஸ் எடுத்துட்டு போ. ஓனர் கிட்ட ஸ்கூல் ஃபீஸ்க்கு பணம் கேட்டிருந்தேன் பிரியா. என்ன சொன்னாரு? கொடுத்தாரா? இல்ல பிரியா. அதான பார்த்தேன். வசதி இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மனசு வராதே. அப்படி எல்லாரையும் சொல்லிட முடியாதுல்ல.
ஹெல்பிங் மைண்ட் இருக்கிற வசதியானவங்களும் இருக்காங்க. உன் ஓனர் அப்படி இல்லையே, அதான பிரச்சனை. சரி பிரியா, என்னோட ஓனர் அப்படி இல்ல. 1 லட்ச ரூபா தர முடியாது, வேணும்னா 1 மாச சம்பளத்தை முன்பணமா கொடுக்கறேன்னு 30,000 ரூபாய் மட்டும் கொடுத்தாரு. அட, ஆஃபர்ல நல்லவரா இருக்காரு. 30,000 கொடுத்ததுக்கு 1 லட்சம் கொடுத்திருந்தா ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருக்கலாம்ல. இப்பதான் நான் வந்திருக்கேன், அதனால நம்பிக்கை கொஞ்சம் தாமதமா தான் வரும். சரி, நாளைக்கு காலையில அந்த ஃபைனான்சியரை பார்க்க போலாம். அவர்கிட்ட நம்ம பணம் வாங்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அசல கட்டிடுறேன்னு கேட்டு பார்க்கலாம். என்ன சொல்ற? ஓகே பிரியா, கண்டிப்பா போலாம். சரி, அப்ப நீ சாப்பிட்டு ரெடியாரு. காலையில நேரத்தோட அவரை போய் பாத்துடலாம். சரி சரியா? கால் பண்ணு. சரி, போயிட்டு வா. கிளம்புறேன்.